ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறையுதுங்க. இன்று சாமி தரிசனத்துக்கு 18 மணி நேரம் தாங்க ஆகுது. என்னங்க நேற்று 18 மணி நேரம் தான், நேற்று 18 மணி நேரம் தான், 10 நாளாக 18 மணி நேரம் தான் போகிறீங்க, அப்படி எப்படிங்க கூட்டம் குறைஞ்சதுன்னு கேட்குறீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலா தோரணம் வரைக்கும் நின்றுச்சு, அப்புறம் ஏடிஜி வந்துச்சு, அப்புறம் ஏடிசி வந்துச்சு. இப்போ குடோனுக்குள்ளே பக்தர்கள் இருக்காங்க. 31 குடோன்கள் பக்தர்கள் தங்கி தரிசனம் பார்க்குற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க தேவஸ்தானம் சார்பாக. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். தினந்தோறும் திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. நேரம் மதியம் 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள் எப்போ வேணால் கொடுப்பாங்க. 3 மணிலேருந்தே கியூ லைனில் நிற்க வைக்கிறாங்க. வருகின்ற பக்தர்களின் கூட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கும் நேரத்தை மாற்றம் செய்கிறாங்க. அதாவது மொத்தம் 3 இடம் சொன்னல. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தர்றதில்ல. நேற்று மதியம் 6:30 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மே 28 தரிசனம் செய்வதற்கு ஒரு 16,000, மே 29 அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 4,000, மொத்தமாக 20,000 டிக்கெட் நேற்று மதியம் 6:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 6:30 மணிக்கு ஃபஸ்ட்டு மே 28 டிக்கெட் 16,000 டிக்கெட் வழங்கினாங்க. அது இரவு 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. 9 மணிக்கு கொடுக்க தொடங்கிய மே 29 அதிகாலை டிக்கெட் 4,000 டிக்கெட்டும் இரவு 10:45 முடிஞ்சிருச்சு. அதாவது 6:30 மணிக்கு தர தொடங்கிய 20,000 டிக்கெட் 10:45 முடிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். கட்டுப்படுத்த முடியாதவர்களை ஓரளவுக்கு மீடியம் லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. மேபி இந்த ஒரு வாரம் கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீக்கெண்டில். அதன் பின்பு நார்மலாகவும் நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமேட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. 3 முதல் 5,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி 3,000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க காலைல 6 மணிக்கு. 8:05 3,000 டிக்கெட் முடிஞ்சு போச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா திருப்பதியில் கூட்டம் குறைஞ்சிடுறது என்னோட நம்பிக்கையை உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக 28/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் எந்த கியூ லைனும் வெளியில் நிற்கல, 31 குடோன்களில் பக்தர்கள் தங்க வச்சுருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 27/5/2025 அன்று 82,597 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 30,803 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,52,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், 18 மணி நேரம் தரிசனத்துக்காக தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3.5 மணி நேரம், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 15 முதல் 18 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னோட கணிப்பாக உங்ககிட்ட நான் வைக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தர தொடங்குறாங்க. அந்த ரூம் புக்கிங் காலைல 5 மணிக்கு தந்தாலும் இரவு வரைக்குமே கொடுக்குறாங்கன்றது எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நேற்று இரவு வச்சுக்கலாம். 27/5/2025 அன்று நேற்று இரவு 8:30 மணி அளவு கூட 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 480 ரூம் அவைலபிலிட்டி ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 135 ரூம் அவைலபிலிட்டி தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபாய் 1500 ரூமில் 35 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 20 ரூம் அவைலபிலிட்டி இருக்கா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று 28/5/2025 காலை 7:15 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1355 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 257 ரூம் அவைலபிலிட்டி இருக்குதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்களே புரிஞ்சிக்கலாம் ரூம் புக்கிங் என்ன நிலைமையில் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சிக்கலாம். தொடர்ந்து ரூம் புக்கிங் கொடுக்க தேவஸ்தானம் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. லட்டு ஒரு நபர்களுக்கு தரிசன டிக்கெட்டுக்கு 1 இலவசம். அது போக 2லேருந்து 3 லட்டு தான் கொடுக்குறாங்க. கூட்டத்தின் அடிப்படையில், ஸ்டாக்கின் அடிப்படையில் டிபெண்டேஷன் மாறுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். வராகமூர்த்தியை தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரம் கூட காத்திருக்காங்க. அன்னப்பிரசான சென்டரில் வழக்கம் போல் உணவு கொடுக்குறாங்க. நிறைய இடங்களில் ஸ்டால் வச்சுருக்காங்க. எல்லா இடங்களையும் அன்னப்பிரசானம் கொடுக்குறாங்க. எவ்வளோ நேரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தாலும் பக்தர்கள் உண்டான உணவு, குடிநீர் அனைத்து வசதியும் தேவஸ்தானம் சார்பாக செய்து தரப்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு வேறு டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். டெய்லியும் காலையில் நம்ம திருமலை நிலவரத்தை வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்படியே சேனலுக்கு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.